ஈத்தாமொழி பக்கத்தில் இருக்கிற பெரிய காடு புனித அந்தோணியர் ஆலயத்தை நம்ம இன்னே வந்திருக்கோம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா அழகான கடற்கரை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் மிக முக்கியமானதாக பார்க்கக்கூடியது என்ன, அற்புத நீரூற்று ஒன்று இருக்குது. அதாவது கடற்கரையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 100 அடி தூரத்திலேயே ஒரு நீரூற்று ஒன்று இருக்குது. பொதுவாகவே நம்ம கடற்கரை பக்கத்தில் நீரூற்று வந்து உப்பு தண்ணி வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா கடல் உப்பு தண்ணி அப்படிங்கிறனால அதில் வரக்கூடிய நீரூற்று உப்பு தண்ணி வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் 100 அடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நீரூற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உப்பு இல்லை. நம்ம தாராளமாக எடுத்து டேரெக்டாகவே நம்ம குடிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இது. ஸோ இது வந்து இங்கே வந்து இந்த கோயில் வந்து இது ஒரு அற்புத நீரூற்று. 2009ஆம் ஆண்டுலேருந்து நீரூற்று வரதா சொல்கிறாங்க. இது அதில் ஒரு நினைவிடம் மாதிரி ஒரு ஸ்ரூபம் வச்சு அதிலே மக்கள் வழிபடவும் செய்கிறாங்க அந்த கோயிலில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருவிழா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நடக்குது. திருவிழாவில் நாகர்கோயில் அண்ணா பேருந்து நிலையத்தில் சிறப்பு பேருந்துகளை வர விடுவாங்க. காரணம் என்னென்னா, இந்த பகுதி மட்டும் இல்லாமல் மாவட்டம் முழுவதும் இருந்து இதுக்கு பக்தர்கள் வரனால சிறப்பு பேருந்துகள் விடக்கூடிய வழக்கமாக இருக்குது மாவட்ட நிர்வாகத்தால். அந்த அளவுக்கு இது புகழ் வாய்ந்த கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மற்ற வார நாட்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த தேவாலயத்தை முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை மாலை நேரங்களில் அதிகமான பக்தர்கள் வர்றாங்க. ஸோ நீங்களும் இந்த கோயிலுக்கு வரதா நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வரலாம். கடற்கரை சுற்றி பார்க்கலாம். சாயங்கால நேரம் வந்தீங்கன்னா குழந்தைகளோட கடற்கரை சுற்றி பார்க்க அழகான இடமா இருக்குது.